வாங்க வாங்க, பொங்கல் வந்துருச்சு. பொங்கல் கரும்பு வாங்க வாங்க. ஆ, வாங்க வாங்க பிள்ளைங்களே, வாங்க வாங்க. அடாடாடா, பொங்கல் கரும்பு அந்த கடையில் மட்டும் விற்கிது, நம்ம கடையில் விற்க மாட்டேங்குது. ஏன் ஏன் ஏன்? ஆமாம் ஆமாம், அந்த மூளை கடையில் மட்டும் விற்கிறவர் எல்லாத்தையும் விற்றுறாரு. ஏன் ஏன் ஏன்? ஆமாடா முனியசாமி, அந்த கடையில் எல்லா கரும்பு விற்றுறது. ஏன் 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 ஏன்? வாங்க 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 வாங்க, கரும்பு வாங்க வாங்க வாங்க. அம்மா அம்மா அம்மா, வாங்க வாங்க. ஐயா ஐயா, வாங்க வாங்க, பொங்கல் முடிஞ்சிடும். வாங்க வாங்க வாங்க, நாளைக்கு இனிப்போடு கொண்டாடணும்ல. வாங்க 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 வாங்க. அப்பாடி, எல்லா கரும்பு அந்த மூளைக்கரும்பு தான் விற்கிது. சரி, அவன்கிட்டே போய் கேட்டுருவோம். ஏன்னப்பா உன் கடையில் மட்டும் பொங்கல் கரும்பு பூரா விற்று போச்சு, ஏன்? அதாப்பா, இன்றைக்கி ஏழை பாலையெல்லாம் வரவங்க முகம்லாம் சோகத்தோடு இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் நான் குறைச்ச விலையில் குடிப்பேன். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி காசு பாத்திரம் நிறைய வச்சு விற்கிறீங்க. ஆனால் அவங்க எல்லோரும் பாவம் இல்லையா? எப்படினாலும் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடணும்ல. அதுக்காண்டி நான் குறைச்ச விலைக்கு விற்றுருவேன். நீங்கள் நாளைக்கு பாருங்கள், நம்மளோட அந்த அலாதி ஆசையினால் கரும்பு ஊரா கம்மியாக வாங்கிட்டு போய் நம்ம கரும்பு ஊரா கடைகளில் காஞ்சிக்கிட்டு கிடக்குது. அடுத்த நாள் அந்த கரும்பெல்லாம் என்ன ஆகுது? வேஸ்ட்டாக தானே கிடக்குது. அடுத்து நம்ம அந்த கரும்பை விற்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம். அதுக்காண்டி அதிகமாகல நான் ஆசைப்பட மாட்டேன். ஏழை மக்களும் வாங்கணும், பொங்கல் கொண்டாடணும்னு அவங்க கேட்குற அளவுக்கு விலைக்கு நான் கொடுத்துருவேன். என்னன்னா, அடுத்த வருஷம் நீங்களும் இப்படி செய்யுங்க, கரும்பெல்லாம் தேங்கி போகாது.